அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. அல் குர்ஆன் 24வது அத்தியாயம் 45வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், மனிதர்களே, ஊர்ந்து செல்லக்கூடிய உயிர் பிராணிகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒரேவித தண்ணீரை கொண்டு படைத்திருந்த போதிலும் அவை அனைத்தும் ஒரு வகையாக இருக்கவில்லை. அவற்றில் சில தன் வயிற்றால் பாம்புகளைப் போல் ஊர்ந்து செல்கின்றன. அவற்றில் சில 2 கால்களால் நடக்கின்றன. அவற்றில் சில 4 கால்களால் நடக்கின்றன. இவ்வாறு அல்லாஹ் தான் விரும்பியவற்றை விரும்பியவாறு படைப்பான். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன் ஆவான். எல்லா உயிர் பிராணிகளையும் நீரில் இருந்தே படைத்த அல்லாஹ் மலக்குமார்களை ஒளியினாலும் ஜின்களின் மூலப்பிதாவை நெருப்பினாலும் மனித இனத்தின் மூலப்பிதாவான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை களிமண்ணாலும் படைத்தான். ஆதியும் அந்தமும் இல்லாத ஏக இறைவனான அல்லாஹ் எப்போதிருந்தே இருந்து கொண்டே இருக்கிறான். அவனது இருப்புக்கு ஆரம்பமோ முடிவோ கிடையாது. அவனுக்கு முன் என்ற சொல்ல முடியாத வகையில் காலத்துக்கு அவன் அப்பாற்பட்டவனாவான். எல்லாம் அழிந்த பிறகு அவன் மட்டுமே இருப்பான். அல்லாஹ் தான் மற்றெல்லா பொருட்களையும் படைத்தான். அல்லாஹ் ஆரம்பமாக படைத்தது தண்ணீர், அடுத்து அவனது அர்ஷ், பின்னர் விதிகள் எழுதப்பட்ட லௌஹுல் மஹ்ஃபூல் எனும் பலகை, பின்னர் எழுதுகோல், பின்னர் வானங்கள் மற்றும் பூமி. இறுதியான படைப்புதான் மனித படைப்பு.